பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சதுதான் தாமசம். தலைமைச் செயலகத்தில் மஹிந்திரா காரில் 6 வெரைட்டி டெஸ்ட் ட்ரைவில் சுற்றுது. அப்படியா எம்எல்ஏலாம் காருக்கு காஞ்சி போயிருக்கீங்க? அவர் தான் மக்களை பற்றி முன்ன பின்ன யோசிக்காமல் வழக்கமாக அறிவிக்கிறாருன்னா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? மக்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்போ இந்த மாதிரி கார்லாம் வாங்கிட்டு போய் அவங்க முகத்தில் எப்படின்னே முழிக்கணும்னு நீங்கள் கேட்கணுமா வேணாமா? வெறும் 10,000 சம்பளம் வாங்குற ஒரு சாமானியன் 5,000 10,000 டவுன் பேமெண்ட் கட்டி 1,50,000 2 லட்ச ரூபா மதிப்புள்ள பைக்கை டியூக்கு வாங்கி கட்டுறான். ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குற எம்எல்ஏக்கு தனது சொந்த காசில் கார் வாங்குறதுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? ஒரு எம்எல்ஏக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் என்னன்னு தெரியுமா? நான் சொல்லட்டா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. எம்எல்ஏக்களுக்கு அடிப்படை ஊதியம் 30,000 ரூபா, மாதாந்திர ஈட்டுப்படி 10,000 ரூபா, தொகுதிப்படி 25,000 ரூபா, அஞ்சல் படி 2,500 ரூபா, தொலைபேசி படி 7,500 ரூபா, தொகுப்பு படி 5,000 ரூபா, வாகனப்படி 25,000 ரூபா. இது போக மருத்துவ செலவுக்கு மட்டும் மாதம் 5,000 ரூபா கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி சட்டசபை நடக்கிற நாட்களில் தனியாக ஒரு படி, அப்புறம் மாலை நேரங்களில் சட்டசபை கூட்டத்திற்கு வந்துட்டா கூடுதல் படி, இப்படி நிறைய அவங்களுக்கு எக்கச்சக்க சலுகைகளை கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது போக சட்டசபை கேண்டீனில் சைவ அசைவ உணவுகள், டீ காபி சிற்றுண்டி, இது எல்லாம் அவங்களுக்கு இலவசம். அது போக சென்னையில் உள்ள எம்எல்ஏ விடுதிக்கு போயிட்டு வர, சட்டசபைக்கு போயிட்டு வர்றதுக்கு இலவச ஏசி பேருந்து வசதி இதுவும் உண்டு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? என்ன கஷ்டப்படுறாங்கன்னு இவங்களுக்கு இவ்வளோ படி, என்ன கஷ்டப்படுறாங்கன்னு இவங்களுக்கு இவ்வளோ சலுகை. மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு இவங்களை தூக்கி வச்சா இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு உதவியாளரா? இதுக்கெல்லாம் ஜோசப் விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? உங்க அப்பா பாடின பாட்டு தான் ஞாபகம் வரும். அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. உங்க அப்பா தான் பாட்டு பண்ணார். அது உங்களுக்கே சரியா பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்க உணரும் காலம் சீக்கிரத்தில் வரும்.